Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்வுக்கான நேரம். இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்குறதுக்கே வேதனையாக இருக்குது. எவ்வளோ பஸ் நிற்கும், நீ எப்படி போக போகிறோம், எப்படி இருக்க போகிறோங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கடைங்களாம் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை நம்பி எத்தனை கடை போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க. நாங்களாம் இதை நம்பி தான் வந்து இருந்தோம். இப்போ இல்லைன்னா எங்கே போகிறது வேலைக்கு? இது இல்லைங்கிறது என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கூட்டம் பார்த்துட்டு நம்ம வியாபாரம் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமலாம் இருக்கும். அதுமாரி இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. இந்த கடை நம்ம 12 பேர் வேலை செய்கிறாங்க. 12 பேருக்கான வேலை இல்லை. இப்போ 3 பேர் தான் வேலை செய்கிறாங்க. இதில் 9 பேருக்கு வேலை இல்லை. திடீர்னு நடுக்கடலை கொண்டு போய் நெக்க வச்ச மாதிரி தாங்க. 8 கடை இருந்தது, இப்போ 3 கடை தான் இருக்குது. 3 கடையே நடத்த முடியாது. அப்புறம் இன்னொரு தொழில் தேடி கொடுக்கல. திடீர்னு பிளாட்பாரம் எல்லாம் ஒன்று ஒன்றா காலி ஆகிட்டே போகுது. ஜாமெல்லாம் என்ன பண்ணணும் சரி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 25 லட்ச ரூபாய்க்கு மேலே சரக்கு இருக்குது. உள்ள எல்லாம் அப்படியே பாக்ஸோடு இருக்குது. பொங்கலுக்காக வாங்கி போட்டோம். இப்போ பஸ் எல்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போ இந்த சரக்கு என்ன பண்ணணும்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். வியாபாரம் ஒன்றுமே இல்லை. இப்போ சம்பளம் கொடுக்க கூட இன்றைக்கி ஓடுதான் நம்ம கஷ்டத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓடி இருக்கும். அவ்வளோதான். வந்தது முதல் பிளாட்ஃபார்ம், 2வது பிளாட்ஃபார்ம் வேலூர் காஞ்சிபுரம் போகிறது இது மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் காலியாக தான் இருக்குது. இப்போ காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. மணி 3 ஆகுது. 100 ரூபாய் சவாரி ஏற்றல. எங்களுடைய வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. மைண்டில் ஓடுது, வெளியில் எங்கன்னா போய் பிழைக்க போகலாமா, இல்லை வண்டி விற்றுட்டு வேறு எதனா வேலைக்கு போகலாமா. என்னுடைய 50-52 வயசுக்கு என்னால் கொளுத்து வேலைக்கெல்லாம் போக முடியாது. 6 பேர் வேலை செஞ்சேன். இப்போ 2 பேர் தான் வேலை செய்கிறோம். நாங்கள் 2 பேர் தான் கடையை பார்த்து வரோம். இப்போ வியாபாரம் இல்லை, சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? இது சுடுகாடு மாதிரி இருக்குது. பழைய கோயம்பேடு ஆட்டமே இல்லை. தற்போது கோயம்பேடு எப்படி இருக்குன்றதை விசிட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வந்திருக்கோம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கோயம்பேடை நம்பி நிறைய கடைகள் அமைச்சிருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் கோயம்பேடு இப்போ எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னென்னா இப்போ இங்கேருந்து கிளம்பாக்கத்துக்கு இங்கேருந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தானே இருக்கணும். அதாவது மக்களுடைய வசதிக்காக பஸ் ஸ்டாண்டு மாற்றுறாங்க. போக்குவரத்து வந்து சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போக்குவரத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பாக்கத்துக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றிருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும். நம்ம ரூட்டு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா மக்களுக்கு ஈஸியாக அங்கே போயிடுவாங்க, பஸ் ஏறி விடுவாங்க, போயிடுவாங்க. பொதுவாகவே கோயம்பேடுனாலே அங்கே ஜேன்னு கூட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது இந்த கோயம்பேடு பஸ் அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பட் அதை நம்ம பொறுத்து தானே ஆகணும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட இருந்த மெமரிஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா இந்த பஸ் ஸ்டாண்டில்? நிறைய இருக்குது சார். ஏன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட கிட்டத்தட்ட 20 வருஷம் அப்படியே பின்னி பிணைஞ்சி வாழ்ந்துருக்கோம். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா ஊருக்கு போகணுன்னாலே கோயம்பேடு அப்படி தான். இப்போயும் கூட இனி வேறு வழி இல்லை. கோயம்பேடில் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஏறி தான் கிளம்பாக்கம் போகணும். அதனால் கோயம்பேடே நம்மளையும் பிரிக்க முடியாது. கோயம்பேடு கண்டிப்பாக இருக்கும். இது கிளம்பாக்கம் போயிட்டாங்க. டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால அது அங்கே போயிடுச்சு. அங்கே போனது நல்லது தான். இப்போ வந்து ரொம்ப விரிச்சோடு இருக்குது, காலியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த இது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து முதல் பிளாட்ஃபார்ம், 2வது பிளாட்ஃபார்ம் வேலூர் காஞ்சிபுரம் போகிறது இது மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் காலியாக தான் இருக்குது. சார் இப்போது இங்கே இருக்கக்கூடிய கடைகள் நிறைய பேர் வந்து இதை தான் வாழ்வாதாரமாக நம்பி வாழ்ந்துருப்பீங்க. இப்போ இந்த கடையை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அறிவிப்பு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை அங்கே கடை ஒதுக்க அறிவிப்பு எதுவுமே கொடுக்கல. எங்களுக்கு அறிவிப்பே கொடுக்கல. திடீர்னு நாங்களாக காலி பண்ணுற நிலைமை தான் இருக்கும். இப்போ எல்லா கடைகளும் அது மாதிரி தான் காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றா காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அறிவிப்பு எதை கொடுத்தாலும் நாங்கள் கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்புல ஜாமான் வாங்கி ரெடி பண்ணுவோம். ஆனால் எதுவுமே அறிவிப்பு கொடுக்கல. திடீர்னு பிளாட்பாரம் எல்லாம் ஒன்றா காலி ஆகிட்டே போகுது. அப்படிங்கும்போது இப்போ திருப்பி ஜாமான்லாம் என்ன பண்ணணும்னு சரி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ இருக்க எப்படி பார்த்தாலும் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு மேலே சரக்கு இருக்குது. உள்ள எல்லாம் அப்படியே பாக்ஸோடு இருக்குது. பொங்கலுக்காக வாங்கி போட்டோம். இப்போ பஸ் எல்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போ இந்த சரக்கு என்ன பண்ணணும்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இல்லாட்டி நாங்கள் ஒரு கடை கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வியாபாரம் ஒன்றுமே இல்லை. இப்போ சம்பளம் கொடுக்க கூட இன்றைக்கி ஓடுதான் நம்ம கஷ்டத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓடி இருக்கும். அவ்வளோதான். எவ்வளோ வாடகை? எவ்வளோ? எப்படியும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். பொதுவாகவே எங்கள் காலி ஆச்சுன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அங்கே உள்ள கடைக்காரனா அங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கல. அங்கே கடையும் ஒதுக்கலை. எங்களுக்கு 100 கடைக்கு மேலே இருக்குது. இங்கே உள்ள கடைக்காரலாம் ஒரு கடை கொடுக்கலாம். ஒரு 25 கடை கொடுத்துட்டு ஒரு 75 கடை வேறு யாரும் கொடுங்க. அதுக்கு செய்யலை அவங்க. அதுதான் பெரிய குற்றம். பஸ் ஸ்டாண்டே விரிச்ச வேண்டி இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நாங்களாம் ட்ராவல் பண்ணி போனோம்னா 3 ஹவர் ஆகுது. கிளம்பாக்கம் போகணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எப்படி போக போகிறோம், எப்படி இருக்க போகிறோங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கடைங்களாம் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறுனாலே ரொம்ப கூட்டம். ஆனால் இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் வந்து தான் போகிறாங்க. மக்கள்கள்லாம் வந்து தான் பஸ் ஸ்டாண்டை பார்த்து ஏமாந்து தான் போகிறாங்க. இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்குறதுக்கே வேதனையாக இருக்குது. எவ்வளோ பஸ் நிற்கும். எங்களை மாதிரி கூலி வேலைக்கு வந்தவங்களுக்கும் கஷ்டம். கடை வச்சுக்கவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை நம்பி எத்தனை கடை போட்டிருப்பாங்க,
வந்திருப்பாங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க. நாங்களாம் இதை நம்பி தான் வந்து இருந்தோம். இப்போ இல்லைன்னா எங்கே போகிறது வேலைக்கு? இப்போ எங்கே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, என்ன இது பண்ணுறது? இப்போ வேலை பார்க்க தேடுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ வேலை இது இல்லைங்கிறது என்ன, தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் நமக்கு வேலை, இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு இருந்தது. இப்போ இல்லைங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இது எவ்வளோ சிக்கலாக இருக்குது? இப்போ கடையை மாற்ற சொல்கிறாங்களா உங்களுக்கு? மாற்ற சொல்லலை, பஸ்ஸே இல்லை, எதுவும் வியாபாரம் இல்லை, என்ன செய்யுது யோசிச்சுன்னு இருக்கிறோம். என்ன செய்யுது ஒன்றும் புரியல. கடையை அங்கே தரல எங்களுக்கு கிளாம்பாக்கத்தில். காலையிலேருந்து எதுவும் வியாபாரம் பெருசாக போலியாது. 300 பண்ணியிருப்பேன் மிஞ்சி போனால். இது வரைக்கும் மணி 2ஆவது. என் ஷிஃப்ட்டு 9லேருந்து 9 இது வரைக்கும் 300 பண்ணியிருக்கேன். நேற்று இதே சேல்ஸ் தான் ஆச்சு. இல்லை சரக்கு நாங்கள் போன 30ஆம் தேதியிலேருந்து நிறுத்திட்டோம். இங்கெல்லாம் வந்துட்டு சரக்கு போட்டால் 10 நிமிஷமே வந்துட்டு பேமெண்ட் வந்துடும். அதனால் வாங்குறது இது கிடையாது சார். இது முகூர்த்த நாள் சார். இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் அவ்வளோ சரக்கு ஏற்றின்னு இருப்பேன், ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துன்னு இருக்கிறேன். என்ன செய்யுது ஒன்றும் புரியல. முகூர்த்த நாளின் மேட்டு, சீசன் டைம் வேறு, முகூர்த்த நாள் எல்லாம் வியாபாரமே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏதோ திருவண்ணாமலை பஸ் இருந்தது, அதை வச்சு ஏதோ ஓட்டின்னு இருந்தோம். அந்த 30ஆம் தேதி அந்த பஸ்ஸு போனோடனே ஒன்றுமே இல்லை. 17 நம்பர் இந்த பஸ்ஸிலேருந்து எடுத்துட்டாங்க, இந்த லைன்லேருந்து. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கூட்டம் பார்த்துட்டு நம்ம வியாபாரம் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாமலாம் இருக்கும். அதுமாரி இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. இங்கே ஒரு கடையை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் 1 and 2 and 3 நினைக்கிறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இயக்கப்படுதான் இப்போது. எடுத்தாச்சு. அது ஏன் எடுத்துட்டீங்க? கூட்டம் இல்லை, பஸ்ஸில் யாருமே இல்லை, கூட்டம் அதனால எடுத்துட்டேன் கடையை. உங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம்? ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து கடையை நம்பி இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு கட்டமைப்பில் ஸ்டாக்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. இந்த கடை நம்பி 12 பேர் வேலை செய்கிறாங்க. 12 பேருக்கான வேலை இல்லை. இப்போ 3 பேர் தான் வேலை செய்கிறாங்க. இதில் 9 பேருக்கு வேலை இல்லை. இப்போ இது சடனாக மாற்றப்பட்டது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்குது? திடீர்னு நடுக்கடலை கொண்டு போய் நெக்க வச்ச மாதிரி தாங்க. அதில் எந்த பக்கம் வழி தெரியல. நஷ்டம் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? நஷ்டன்ற கால்குலேஷனே கிடையாது. வாழவாக தான் போயிருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சில பஸ் இயங்கிட்டுன்னு சொல்லி இது தெரியணும் ஜனங்களுக்கு. தெரிஞ்சால் ஓரளவு ஜனம் வருவானுங்க. இந்த 4 நாளில் ஒன்றுமே இல்லை ஜனங்க. இங்கே நிறைய கடை காலி ஆயிடுச்சு. இந்த லைனில் வந்து 8 கடை இருக்கணும், 5 கடை காலி ஆயிடுச்சு. 3 கடை மட்டும் தான் இருக்குது. நீங்களே கவுண்ட் பண்ணி போகலாம். 8 கடை இருந்தது, இப்போ 3 கடை தான் இருக்குது. 3 கடையே நடத்த முடியாது. இன்னும் மீண்டு வரல சார். ரொம்ப நெகட்டிவ்ல தான் இருக்குது எல்லாத்துக்கும். எங்களுக்கு சொல்ல போனால் ஜனவரி 1லேருந்து கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஏதாவது புது பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது எங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். டைரெக்டாக எங்களுக்கு கொடுக்காம கூட ப்ரியாரிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை சார், இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குன்றாங்க. திருப்பி இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வேலூர் பஸ்லாம் போவோன்றாங்க. இதுக்கு வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு தொழில் தேடி போக முடியாது. கடை போய் பார்த்தா அங்கே பல லட்சம் கேட்குறாங்க. 70 லட்சம் 80 லட்சம்னு கேட்குறாங்க கிளம்பாக்கத்தில். அவளை கொடுக்க முடியுமா? திருப்பி தராத பணம். அதனால் அவர் கடை எடுக்க விரும்பல. ஓரம் மட்டும் ஓட்டணுன்னா வேறு எங்கேயா வெளியில் பார்த்தா எங்களை விட மாட்டார். ஏன்னா இப்போ வேறு எந்த கடையுமா 10 வருஷம் அவர் கடையில் தானே இருக்கும். இல்லை எங்கள் மேலே பாசமாக இருப்பார். விராட்டம் சம்பளம் கூட இந்த மெட்ராஸ்லேயே ஆள் இருக்காது. 20ஆம் தேதியே கொடுத்துருவார் 1ஆம் தேதி சம்பளத்தை. அதனால் அவர் பாருங்கள், அவர் நஷ்டம் அடைஞ்சாலும் அந்த சம்பளத்தை 1 ரூபா கூட குறைக்க மாட்டார். ஒரு 5000 தான் கொடுப்பார். நாங்கள் 6 பேர் வேலை செஞ்சோம், இப்போ 2 பேர் தான் வேலை செய்கிறோம். நான் ஒரு பேர் டீம் 2 பேர் தான் கடையை பார்த்து வரோம். இப்போ வியாபாரம் இருந்தால் சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? இது சுடுகாடு மாதிரி இருக்குது. பழைய கோயம்பேடு ஆட்டமே இல்லை. அதுதான் என்னுடைய பதில். ஜனங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நான் கேட்டால் காசு அதிகமாக நினைக்கிறாங்க. எல்லாமே அவ்வளோ லாங்கில் போக தெரியல ஜனங்கள்லாம். எந்த பஸ் ஏறுது, எங்கே போகிறது சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிடிசி டிரைவர் கேட்கறதோடு எங்களை தான் கேட்குறாங்க. எப்படிப்பா போகிறதுனா ஆட்டோ டிரைவர் எல்லாம் வந்து பப்ளிக்கெலாம் வந்து திட்டுறாங்க கவர்மெண்ட். நம்ம என்ன பண்ணுறது? அது நம்ம எதுவும் செய்ய நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சவாரி முன்ன மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே இப்போ கிளம்பாக்கமே பார்த்தீங்கன்னா 414 ஓலையில் கேட்குறாங்கன்னா அந்த ரேட்டு கேட்டால் கூட அவ்வளோ தொலைவா, அவ்வளோ நேரம் ஆகுமா, இவ்வளோ நேரம் ஆகுமா, டைம் ஆகுமா அப்படின்னு எந்த பஸ் போகணும், ஏது பஸ் போதுன்றாங்க. நான் சொல்லி தான் அனுப்புகிறேன், ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 700 800 ஓட்டுறது இப்போ வந்து வண்டி கலெக்ஷன்லாம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கேஸ் போகிறதுக்கு ஓட்டுறதா, எங்கள் வாடகை கொடுக்குறதா, நாங்கள் வீட்டுக்கு வருமானம் கொடுக்குறதான்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே புது வண்டி வேறு போட்டோம். இன்றைக்கி ஃபைனான்ஸ் கட்டணும், பேங்க்கு லோன் கட்டணும், வீட்டுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் வந்து எல்லாமே பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி இருக்கிறோம். நாங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 250 ரூபாய் ஓடிச்சு உட்காந்துருக்கோம். அவ்வளோதான். என்ன மாதிரி டிரைவர் எல்லாமே வண்டி ஓரம் கட்டிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். எல்லாரும் சாப்பாடு கட்டி வந்துருக்காங்க, சாப்பிட்டு இங்கே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ட்ரெயினில் போயிடலாம் போலதான்றாங்க. ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு அம்மா நாப்பாளத்து வரேன், நான் மணிப்பூர் இருந்து வரேன், அங்கேருந்து ட்ராவல் பண்ணி 2 மணி நேரம் வரேன், இங்கேருந்து கிளம்பாத்து 2 மணி நேரம் 4 மணி நேரம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு மோல் மருத்துவ 1 மணி நேரம் தான் ஆகுது. நான் இவ்வளோ பஸ் செலவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு பார்த்து 1 மணி நேரம், நான் வீட்டு வந்து பார்த்துக்கு 5 மணி நேரம் ஆகுது அப்படின்றாங்க ஜனங்க. அது மாதிரி கஷ்டப்படுறாங்க ஜனங்க. அது உள்ள 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. உள்ளே எடுத்துமே விட்டுட்டாலும் திருப்பி எங்களுக்கு ரிட்டர்ன் சவாரி கிடையாது. அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு நாங்கள் ஊஃபர் ஓட்டுறோம். நாங்கள் அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக 28 கிலோமீட்டர் ஆவடி. நான் ஆவடிக்கு வேஸ்ட்டாக தான் வரணும். எம்டியாக வரேன். அங்கேருந்து சவாரி கிடையாது. திருப்பி ரிட்டர்ன் வெளியே எந்த பக்கம் வராங்க ஜனங்கன்னே தெரியல. உள்ளே போகிற ஜனங்க தான் தெரியுது, தவிர வெளியே வர ஜனங்க தெரியல. இங்கேருந்து ஒரு சவாரி ஏற்றி போகிறோன்னா என்ன கூட நான் போய் சேர்ற வரைக்கும் ஒரு மப்சல் பஸ் கூட வரது கிடையாது. அந்த அளவுக்கு மப்சல் பஸ் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாங்கன்னா கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஏரியாவிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு 450 ரூபா விழுது எங்களுக்கு. அந்த 450 ரூபாய்க்கு திருப்பி வரதுக்கு ஒரு 450 ரூபா கொடுத்தா தான் நாங்கள் வர முடியும் அதே ஏரியா. இப்போ 450 ரூபாய்க்கு போயிட்டா திருப்பி எங்களுக்கு 0 ஆகிடுது. இப்போ காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, மணி 3 ஆகுது, இன்னும் சாப்பிடல. 100 ரூபாய் சவாரி ஏற்றலை. எங்களுடைய வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த சரௌண்டிங் சுற்றி 2000 வண்டிக்குது.
2000 வண்டிக்கும் வாழ்வாதாரம் போயிடுச்சு. இப்போ கிளாப்பாக்கம் வந்து யாருன்னா சவாரி கூப்பிட்டாங்கன்னா 500-600 போனோம்னா அங்கேருந்து ஒரு 300 ரூபாய்க்கு வந்தால் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். சும்மா எம்டி அடிச்சு வந்தால் அந்த கேஸுக்கு இப்போ ஆயிலுக்கு சரியாக போயிடும், பெட்ரோலுக்கு கேஸுக்கு ஆயிலுக்கு சரியாக போயிடும். பேசன்ஸ் ஏறுறவங்களே சொல்லின்னு தான் போகிறாங்க, எங்கேயோ மாற்றிட்டாங்க, அட்ரஸ் தெரிலன்ட்டு மைண்டில் ஓடுது. வெளியில் எங்கன்னா போய் பிழைக்க போகலாமா, இல்லை வண்டி விற்றுட்டு வேறு எதனா வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். வேற ஒன்று என்னுடைய 52 வயசுக்கு என்னால் கொளுத்து வேலைக்கெல்லாம் போக முடியாது. எதனா ஒரு மீட்ரு நியாயமான ரேட்டு போட்டாங்கன்னா எங்கன்னா வேலைகளை ஓட்டின்னு போகலாம். Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்வுக்கான நேரம்.